ஸ்ரீ ராகவேந்திராய நமக. தைரியமும் வீரமும் உள்ள சிம்ம ராசிக்காரர்களே, உங்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த மாச ஆரம்பத்திலேயே அட்டமத்தில் இருந்த சனி பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு ரொம்ப கொடுமை பண்ணிட்டு இருந்தார். ஆனா இப்பொழுது வக்கரம் பெற்று விட்டார். வக்கரம் பெற்ற இந்த சனி பகவானை குரு பகவானுடைய பார்வைப்படுவதால் இனிமேல் சனி பகவானால் இருந்த தொந்தரவுகள் எல்லாம் குறைஞ்சிருங்க. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் மக நட்சத்திரத்துல டிராவல் பண்றாரு. உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கும் பூர்ண நட்சத்திரக்காரங்களுக்கும் கேதுவால இனிமேல் இடையூறு இல்லை, குழப்பமெல்லாம் நீங்கிருச்சு. அவங்களாம் ரிலீஃப் கொடுத்துருச்சு, பிரச்சனைக்கான ரிலீஃப் ஆல்ரெடி கொடுத்துருச்சு. இப்போ மக நட்சத்திரக்காரங்க அது நினைச்சு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்குங்க. கூடிய சீக்கிரத்துல அதுவும் சால்வ் ஆயிடும். குழப்பங்கள் எல்லாம் படிப்படியா நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்க ராசி நாதன் சூரிய பகவான் 12ல இருந்து இந்த மாசத்தின் பிற்பகுதியில உங்க ராசிக்கே வந்துடுவார். ஸோ கொஞ்சம் தேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். தைரியமா நீங்க எதையும் ஃபேஸ் பண்ணலாம். உங்களுக்குள்ள ஒரு துணிச்சல் கிடைக்க போகுது. 3க்குரியவன் சுக்கிர பகவான் இந்த மாசம் முழுவதுமே உங்க 2ல வந்து நீச்ச நிலை அடைகின்றார். ஸோ அவசரத்தில் தைரியத்தில் அவசரப்பட்டு நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. 4/9க்குரிய செவ்வாய் உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால தாயாராலையும் தந்தையாராலையும் உங்களுக்கு நன்மை தாங்க. லாபங்கள் கண்டிப்பா இருக்கு. லாபாதிபதி புதன் பகவான் மற்றும் தனாதிபதியான இருக்கக்கூடிய புதன் பகவான் 12ஆம் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு சுப செலவுகளை ஏற்படுத்துவாங்க. பணத்தை கொடுப்பாரு, சுப செலவுகளை செய்ய வைப்பாரு. அதே புதன் மாசத்தின் பிற்பகுதியில உங்க ராசிலேயே வந்து புத ஆதித்ய யோகமா மாறுதுங்க. நல்ல நிபுணத்துவ யோகமா இருக்கும். புத்திசாலித்தனம் உங்களுக்கு கிடைக்கும். சிந்திச்சு செயல்படுவீங்க. தேஜஸ் உங்களுக்கு முகத்துல கிடைக்கும். நல்ல ஆக்டிவா ஆக போறீங்க. கேதுவால இருக்கக்கூடிய குழப்பம் எல்லாம் இனிமேல் நீங்கிடும். ஆன்மீகத்தின் மூலமாக நீங்க வெற்றி பெறக்கூடிய அந்த மாதம் தான் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம். திருமண அலைன்ஸ் தட்டி தெளிச்சுட்டே போதா, இனிமேல் படிப்படியா அதுவும் உங்களுக்கு பாசிபிலிட்டி நல்ல பாசிட்டிவாவே உங்களுக்கு அலைன்ஸ் கிடைக்குங்க. அஷ்டமசனுடைய தாக்கமெல்லாம் இனிமேல் குறைஞ்சிரும். படிப்படியா உங்களுக்கு உண்டான திருமண அலைன்ஸும் வெற்றிகரமா முடியும். குழந்தை பாக்கியம் பெறாதவங்களுக்கு இனிமேல் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. வேலையில டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு வேலையில டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பா கிடைச்சிரும். புதிய வேலை நிறைய பேருக்கு கிடைக்கும். கண்டிப்பா வேலையெல்லாம் கஷ்டப்படுற சிம்மராசிக்காரங்களுக்கு வேலையும் கிடைக்கும். புதுசா சுயமா ஏதாவது தொழில் செய்யலாமா அப்படின்னா 10க்குரியவே சுக்கிர பகவான் அவர் வந்து 2ல வர்றது நல்ல விஷயம் தான். ஆனா பலம் இழக்கிறார். பலம் இழந்தாலும் நீங்க தொழிலுக்காக முயற்சி செய்யணும். தொழில் மூலமாக வரக்கூடிய இன்கம், அதன் மூலமா வரக்கூடிய லாபம் உங்களுக்கு சில சுப செலவுகளையும், தசா புத்தி சரியில்லாத சிம்மராசிக்காரர்களுக்கு சில அசுப செலவுகளையும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட் தாராளமா போடுங்க, நான் விளக்கம் தருகிறேன். சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்த மாசத்துல குரு பகவான் உங்க ராசிக்கு அதிசாரமா வர்றதுனால இன்னும் மேன்மேலும் வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்குங்க. சில செலவுகளை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் டிராவல் பண்றதுக்கு இந்த மாசம் வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயமாகவும் சொந்த பர்சனல் விஷயத்துக்காகவும் வேறு புதிய மனிதர்களை நீங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்க லைஃப்ல புதுசா மனிதர்கள் இந்த மாசம் வருவாங்க. 7ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய ராகு செவ்வாய் சாரத்திலேயே 4/9 சாரத்திலேயே பயணம் செய்வாருங்க. ஸோ வண்டியில போகும்போது மட்டும் கேர்லெஸ்ஸா போனை காதுல வச்சுட்டு போறது வேண்டாம். இரவு நேரத்துல டிராவல் பண்றதும் வேண்டாம். ஏன்னா சனி பகவானுடைய வீட்டுலதான் ராகு பகவான் அமர்ந்து செவ்வாய் சாரத்துல பயணம் செய்யறார். 4க்குரியவன் என்பதாக சொல்கின்றேன். வண்டியில் போகும்போது கவனமா போங்க. பஸ்ல ஏற மேலும் கேரளாச வேடிக்கை பார்த்து பஸ்ல படியில காலை வச்சு ஏற வேண்டாம். இதெல்லாம் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லது. சிம்மராசிக்காரங்களுக்கு வேற ஒரு தொந்தரவு எதுவும் வராது. இனிமேல் நாளாக பாசிட்டிவா தான் உங்களை கொண்டு போகும். இருந்த குழப்பம் எல்லாம் நீங்க வச்சு மக நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் யோகா செஞ்சுட்டு வாங்க. ஒரு 10 நிமிஷமாவது தியானம் செஞ்சுட்டு வாங்க. சில ஸ்லோகங்கள்லாம் காது கொடுத்து கேளுங்க. அனுமன் சாதிசாலாம் நீங்க கேட்கலாம். கொஞ்சம் மனம் அமைதிப்படும். எல்லாம் நன்மைகரமாகவே உங்களுக்கு நடந்து விடுங்க. தொழில் படிப்படியாக முன்னேற்றம் உண்டு. ரிலேஷன்ஷிப் நண்பர்கள் ரீதியாகவும் ரிலேஷன்ஷிப்ல இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கும். கருத்து வேறுபாடு ஏற்படாம நீங்க கொஞ்சம் மௌனத்தை கடைபிடிச்சிருங்க. சரிங்களா? அவசரப்பட்டு பேச வேண்டாம். உங்களுடைய இளைய சகோதரத்தின் மூலமாக, உங்களுடைய மூத்த சகோதரத்தின் மூலமாக நன்மைகளும் உண்டு. சில கசப்புகளும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3க்குரியவன் நீசம் பெறுவதனால. இருந்தாலும் நீங்க விட்டு கொடுத்து போறது இந்த மாசம் உங்களுக்கு நன்மையாகவே இருக்குங்க.
லட்சுமி நாராயணா ஜோதிடர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாசத்துல ஆகஸ்ட் 2, 3, 4 அந்த 3 நாட்களும் சந்திராஷ்டம நாட்களா இருக்கிறதுனால கொஞ்சம் மௌனத்தை கடைபிடிச்சுக்கிட்டு இறை வழிபாடு செஞ்சீங்கன்னாலே அனைத்து நன்மையாகவே உங்களுக்கு நடந்துருங்க. மிக்க நன்றி. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க. சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு வேறுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.